ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மஃலே ஸ்ப்ருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்ப்ருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசையில்லை, எனவே கர்மங்கள் என்னை தீண்டுவதுமில்லை. இந்த சத்தியத்தை எந்த மனிதன் அறிந்து என்னை உணர்கிறானோ அவனும் கர்மங்களாலே கட்டப்படுவதில்லை. ஆழமான ஒரு உண்மையை எம்பெருமான் இங்கு விளக்குகின்றார். கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசை இல்லை, ஆகவே என்னை கர்மங்கள் பந்தப்படுத்துவதில்லை. இதை எந்த மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறானோ
அவனும் கர்மங்களால் கட்டப்படுவதில்லை. மிகச்சிறந்த முறையில், மிகச்சிறந்த உணர்வோடு, மிக உயர்ந்த தளத்தில் மனிதன் வாழ்வதற்கான வாழ்க்கை முறையை, மன அமைப்பு முறையை எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த நூலில் இனிமையாக விளக்குகின்றார். ஆழ்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், பகவத்கீதா ஹஸ் நோ எக்ஸ்பைரி டேட். அதற்கு காலவரை, காலத்தினால் ஏற்படுகின்ற வரை இல்லை. காலத்தை தாண்டி இன்றும் ஒரு சாதாரண மனிதனுக்கு நேரடியாக உபயோகப்படக்கூடிய, நேரடியாக ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சத்திய ஞான நூல் பகவத்கீதை. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. நம்முடைய மன அமைப்பு சில நேரங்களில் சுகத்தையும், சில நேரங்களில் துக்கத்தையும், சில நேரங்களில் மந்தத்தன்மையையும், சில நேரங்களில் உயர்ந்த புத்திசாலித்தன்மையையும் அனுபவிப்பது நம்முடைய மன அமைப்பின் இயற்கை. எந்தெந்த காரணங்களினாலே எந்தெந்த குணங்களை நாம் அனுபவிக்கின்றோம், எந்த காரணங்களை மாற்றுவதனால் நம்முடைய இந்த குணங்களில் மாற்றம் ஏற்பட முடியும், எந்த காரணங்களினால் இந்த குணங்களை நாம் அனுபவிக்கின்றோம், எந்த காரணங்களை மாற்றுவதன் மூலமாக இந்த குணங்களிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும் என்கின்ற ஆழமான சத்தியத்தை எம்பெருமான் இந்த நூலிலே நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். மனித வாழ்க்கை வெறுமனே கட்டிடங்களை கட்டுவதற்கும் அல்லது வெறுமனே உணவு, உடை, உறக்கம் என்பதற்குமானது அல்ல. அதையும் தாண்டி, வெறும் உணவு, உடை, கட்டிடங்கள் இவைகளை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டிய, உணர வேண்டிய, வாழ வேண்டிய பல உச்ச உணர்வு நிலைகள் உண்டு. அந்த எல்லா உணர்வு நிலைகளை பற்றியும் ஆழமாகவும் தெளிவாகவும் எம்பெருமான் இந்த பகவத்கீதையிலே விளக்குகின்றார். நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றிய ஞான சூத்திரம், ஞான சாத்திரம், சத்தியங்களை நமக்கு முழுமையாக அளிக்கின்ற மிகப்பெரிய ஞான பொக்கிஷம். ஆழ்ந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஒவ்வொரு சமூகமுமே அது காணுகின்ற கனவுகளை அடிப்படையாக வைத்துத்தான் மேலோ அல்லது கீழோ செல்லுகிறது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சமூகமுமே
அது காணுகின்ற கனவுகளை வைத்துத்தான் மேலோ அல்லது கீழோ செல்லுகின்றது. சமூகத்தின் மிக உயர்ந்த சாத்திய கனவுகளை கண்டு அவைகளை நிஜங்களாக தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டு மற்றவர்கள் வாழ்க்கையிலும் அவை நிஜங்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளை வெளியிடுபவர்கள் அவதார புருஷர்கள். மனித இனத்தின் மிக உயர்ந்த சாத்தியக்கூறு கனவு ஜீவன் முக்தி. அதை தானும் சாத்தியமாக்கிக் கொண்டு தன்னை சுற்றியிருக்கும் மனிதர்களும் சாத்தியமாக அனுபவிப்பதற்கான சத்தியக்கூற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார் ஸ்ரீகிருஷ்ணன். நமாம் கர்மாணி லிப்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருஹா இதிமாம் யோபிஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. மனிதனுக்கு அடிப்படையாகவே இந்த ஆன்மீகம் அவசியம். வாழ்க்கையை வாழுகின்ற கலை அறிவியல் அவசியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க நுழையறீங்கன்னா வாசலின் உயரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் இடித்து கொள்ளாமல் அல்லது உங்களை காயப்படுத்தி கொள்ளாமல் நுழைய முடியும். அதனால எடுத்த உடனே நாம் செய்யறது தான் இதை பார்ப்பது. நாம் செய்ய போகின்ற செயல் நமக்கு துக்கம் அளிக்காமல் இருக்குமா என்கின்ற தெளிவை வரவழைத்துக் கொள்வது. அதே மாதிரி வாழ்க்கையில் நுழையும் பொழுதும் இந்த நுழைகின்ற செயல் நமக்கு துக்கத்தை தராமல் இருக்குமா என்கின்ற தெளிவை நமக்கு வரவழைத்துக் கொள்வது. அந்த தெளிவோடு வாழ்க்கையிலே நுழைவது. நாம் செய்கின்ற செயல் நமக்கு துக்கத்தை அளிக்காது என்கின்ற தெளிவை வரவழைத்துக் கொண்டு செயலுக்குள்ளே நுழைவது. இந்த வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுதும் இது நமக்கு துக்கத்தை வரவழைக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற தெளிவோடு அதற்கு தேவையான கருத்துக்களை ஒன்று திரட்டிக் கொண்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைவது. மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக மாறாமல் போனதனால்தான் மனித இனமே மிக உச்சகட்டமான மிக மோசமான துக்கங்களினாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்கொலை சதவிகிதம், டிப்ரெஷன், அடிக்ஷன், இதையெல்லாம் தாண்டி தீவிரவாதம் என்கின்ற எல்லா பிரச்சனைகளும் தலைவிரித்தாடுவதற்கான அடிப்படை காரணம் மனிதனுக்கு தான் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படை சத்தியங்கள் தெரியாமல் போனது. எந்த சத்தியங்களை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற தெளிவு இல்லாமல் போனது. இங்கு எம்பெருமான் எந்த சத்தியங்களை சார்ந்து ஒவ்வொரு மனிதனின் மன அமைப்பும் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆழமான உண்மைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். பிரபஞ்சத்தின் இயக்க ரகசியங்கள், எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैष शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। இந்த நாடு எப்படி இயங்குகிறது, இந்த மக்களின் மனம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக இனிமையாக வாழ முடியும். இந்த சமூகம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த சமூகத்திலே நீங்கள் இனிமையாக நிம்மதியாக வாழ முடியும்.
அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகின்றது என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளே நீங்கள் இனிமையாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறது என்கின்ற சத்தியத்தையும், அதில் நம்மை எவ்வாறு மிக உயர்ந்த உணர்வு நிலைக்கு எடுத்து வந்து கொள்வது என்கின்ற நுட்பத்தையும் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த சூத்திரங்களின் மூலமாக சொல்லுகின்றார். ரொம்ப அழகா சொல்றாரு. கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசை இல்லை, ஆகவே என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை. கிருஷ்ணன் இந்த வார்த்தையை சொன்னதை இன்னைக்கு நாம் கேட்டோம்னா நமக்கு சந்தேகம் வர்றதில்லை. ஓ, கிருஷ்ணர் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய சத்தியம். நேரடியாக அமர்ந்து கேட்ட அர்ஜுனனால் கூட அவர் சொன்ன எல்லா சத்தியங்களையும் வாங்கிக் கொள்ள முடியவில்லை. என கிருஷ்ணர் மனித வடிவத்திலே இருந்தார். நம்ம மன அமைப்பினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இறந்து போன ஒருவரை குருவாகவும் மரியாதைக்குரியவராகவும் பார்ப்பது மிகவும் எளிது. ஆனால் உடம்போடு இருக்கின்ற ஒருவரை குருவாகவோ அல்லது குரு சக்தியாகவோ பார்ப்பது மிகவும் கடினம். ஏன்னா உடம்போடு இருக்கிற ஒருத்தரை வணங்கணும், நம்முடைய அகங்காரத்திற்கு பாதிப்பு ஏற்படும். அதனால தான் பல மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போன ஏதாவது ஒரு குருமாருடைய படத்தை வைத்து வழிபடுவதில் மிகவும் திருப்தி அடைகிறார்கள். அதில் நம்முடைய அகங்காரத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சைடும் நீங்களே பேசலாம், அவர் சைடும் நீங்களே பேசிடலாம். அவர் சைட்லேருந்து அவர் பேசி உங்களுடைய அகங்காரத்தை பாதிக்கப் போவதில்லை. பல பேர் இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருப்போம். நீங்கள் பார்க்கலாம், ஏதாவது ஒரு உடலோடு இல்லாத மகான்கள், அந்த காலத்து மகான்கள் யாராவது ஒருத்தர் படத்தை மாட்டி வச்சு, கடவுளே இதெல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துரு, இதை பேசுவோம். அவர் சைடுக்கு நாமளே பேசுகிறோம், நல்லா செய்கிறேன் மகனே, நல்லபடியாக நீ இருப்பாய். அவர் சைடுக்கும் நாமளே பேசிப்போம் நம்முடைய திருப்திக்காக. அது மட்டுமல்லாமல் வாழுகின்ற ஒரு குரு, உடலோடு இருக்கின்ற ஒரு குருநாதன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கின்ற சக்தியை அளிப்பது மட்டுமல்லாமல் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற புத்தியையும் அளிப்பார். ஆனால் உடம்புல இல்லாத குருநாதர் நேரடியா புத்தியை அளித்து நம்முடைய அகங்காரத்திலே தலையிட மாட்டார். வாழுகின்ற ஒரு குருநாதர் புத்தியை கொடுப்பார். அப்ப என்ன ஆகும்? நம்முடைய அகங்காரத்திலே அவர் தலையிட வேண்டி இருக்கும். பெரிய பிரச்சனை. நம்ம அகங்காரத்தை தொடாதவரை நமக்கு பிரச்சனை வருவதில்லை. அவர் நம்முடைய அகங்காரத்தை தொடும் பொழுது பிரச்சனை துவங்குகிறது. ஆனா உடம்புல இல்லாத ஒரு குருநாதர் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கொடுக்க போறதில்லை. நாம் என்ன பண்ணலாம்? நமக்கும் நாமே பேசிக்கொள்ளலாம், அவருக்கும் சேர்ந்து நாமே பேசிக்கொள்ளலாம். அவர் விரும்பாத பல செயல்களை நாம் செய்கிறோம் அப்படின்னு தெரிந்தால் கூட அவர் நேரடியாக கேட்க போறதில்லைன்றதுனால நாம் அதை நினைக்கவும் வேண்டியதில்லை, மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால சாமி எப்பவுமே சொல்வேன், வாழுகின்ற ஒரு குருநாதரை பின்பற்றுவதற்கும் அவருடைய வார்த்தைகளை உள்வாங்குவதற்கும் அவர் காட்டும் வழி நடப்பதற்கும் தான் மிகப்பெரிய தைரியம் வேண்டும். தீரர்களாக இருந்தாக வேண்டும். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உடம்பை விட்டுட்டு ஒருத்தரை கும்பிடுறது ரொம்ப ஈஸி, கவலைப்பட வேண்டாம். ரொம்ப அழகாக நாம் நம்மளையே ஏமாற்றிக்கலாம். ஒருவேளை அந்த குருநாதர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு கூட நம்முடைய ஓன் விளக்கம் கொடுத்துக்கலாம். இல்லை, அவர் சொன்னது கரெக்டு தான், ஆனால் இந்த காலத்துக்கு நம்ம இதை கொஞ்சம் மாற்றிக்கணும் இல்லையா, ப்ராக்டிக்கலாக இருக்கணும் இல்லையா. ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்ற வார்த்தையால், அதன் பெயராலே அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நமக்கு தேவையான விளக்கத்தை, பொருளை கொடுத்து கொள்வது, நமக்கு தேவையான விதத்திலே வார்த்தைகளை வளைத்து கொள்வது, வார்த்தை விளையாட்டுகள் செய்வது, இதுதான் மனித மனத்தினுடைய சுபாவம், மனித மனத்தோட இயற்கை. பேசாத தெய்வங்களோடு வாழ்ந்து வருவது எளிது. ஏன்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நேரடியாக மாற்ற போறதில்லை. ஆனால் பேசுகின்ற தெய்வங்களாக இருக்கின்ற வாழுகின்ற குருமார்களோடு வாழ்வது மிகப்பெரிய கடினம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நேரடியாக மாற்றுவார்கள். எந்த இடத்துல சீழ் பிடிச்சிருக்கோ நேரடியாக அங்கே கை வைப்பார்கள்.
வாழுகின்ற குருவோடு அவருடைய சக்தியோடு ஆழ்ந்த விதர்க்கம் ஏற்படுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழுகின்ற குருவோடு விதர்க்கம் ஏற்பட்டால் மட்டும்தான் வாழ்ந்த எல்லா அவதார புருஷர்களையும் அனுபவிக்கவும் உணரவும் நம்மால் முடியும். நேரடியாக வாழற ஒரு குருவோட விதர்க்கம் ஏற்படலைன்னா வாழ்ந்த குருவின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் மீது கூட நமக்கு நம்பிக்கை வராது. பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். எப்போ அன்பர்கள் வாழுகின்ற ஒரு குருவோட விதர்க்கம் ஏற்பட்டு அவர்களோடு ஏதாவது அனுபவம் ஏற்பட்டதுன்னா உடனே ஆஹா, எனக்கே இந்த அனுபவம் இருக்குன்னா அப்ப கிருஷ்ணன் அவரை சுற்றி செய்த லீலைகளாக சொல்லப்படுகின்ற கதைகள் உண்மை, அவைகள் வெறும் கதைகள் அல்ல. அவரை சுற்றி வாழ்ந்த கோபியர்களின் ஆனந்தத்திற்கும் அவரை சுற்றி வாழ்ந்த கோபிகைகளின் ஆனந்தத்திற்கும் அவரை சுற்றி நடந்ததாக சொல்லப்படுகின்ற லீலைகளுக்கும் எனது அனுபவம் சாட்சி அப்படின்னு நம்ம அனுபவித்த நபரால் மட்டும்தான் ஆழ்ந்து உணர முடியும். தானே ஒரு துளியாவது அனுபவிக்காத வரை அனுபவித்தவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே பழங்கதைகளாகவும் மூட நம்பிக்கைகளாகவும் தான் மனிதர்களுக்கு தோன்றும். இந்த சூத்திரத்தின் மூலமாக எம்பெருமான் ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்ல வருகின்றார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம். வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. நம்ம எல்லாருக்குமே வாழும் பொழுது அந்த ஞானியை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகின்ற சத்தியங்களை வைத்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது மிகவும் கடினம். அதனால ஞானிகள் வாழும் பொழுது பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொன்னால் இந்த கருத்து ஆழ்ந்து புரியும். ராமகிருஷ்ணர் இருக்கும் பொழுது சில பேர் அவர்கிட்ட வந்து உட்கார்ந்து அவருக்கு முன்பாக வாழ்ந்த கிருஷ்ண சைதன்யர், ஸ்ரீகிருஷ்ண சைதன்யனுடைய வாழ்க்கையை பற்றி படித்து விட்டு ராமகிருஷ்ணனிடம், ஐயா, நாங்கள்லாம் கிருஷ்ண சைதன்யர் உயிரோடு இருந்தபோது இருக்கவில்லையே, அப்பொழுது வாழவில்லையே என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம். ராமகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், சைதன்யர் இருக்கும் பொழுது பல பேர் அவர்கிட்ட போய், ஐயோ நாங்கள்லாம் கிருஷ்ணர் இருக்கும்போது வாழலையேன்னு நினைச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு இருந்தார்கள். சைதன்யர் இருக்கும் பொழுது கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலே வாழவில்லையேன்னு போய் கவலைப்படுறது, ராமகிருஷ்ணர் வாழும் பொழுது அவர் முன்னாடி போய் சைதன்யர் இருந்தப்போ நாங்கள் வாழலையேன்னு கவலைப்படுறது, ரமண மகர்ஷி இருந்தப்போ அவர்கிட்ட போய் ராமகிருஷ்ணனும் விவேகானந்தரும் இருந்தப்போ நாங்கள் வாழலையேன்னு கவலைப்படுறது, இப்போ வந்து உட்காந்துட்டு ராமகிருஷ்ணனும் ரமண மகர்ஷி வாழ்ந்தப்போ நாங்கள் வாழலையேன்னு கவலைப்படுறது, கிருஷ்ணர் வாழ்ந்தப்போ நான் வாழலை. அப்போ இந்த ஒரே ஒரு விஷயம் போதும், நாம் வந்து கோபியர்கள் மாதிரி மாற வேண்டிய அவசியம் இல்லை, பக்தர்களாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஏன் இந்த ஆன்மீகம் வரலை, ஏன் இந்த ஆனந்தம் வரலைன்னு நாமே ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஒரு சமாதானப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி தான் ராமகிருஷ்ணன் வாழ்ந்தப்ப நாம் வாழலை, நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்வது. ரமண மகர்ஷி வாழ்ந்தப்ப வாழலை, நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்வது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் என்னன்னா, பல பேர் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெதரை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, பருவநிலை பற்றியே. காரணம் என்னென்னா, அதை பற்றி பேசினாலே போதும், நாம் எதுவும் பண்ணவும் தேவையில்லை, பண்ணவும் முடியாது. நம்மால் நேரடியாக செய்ய முடியாத
வெறும் வாயாலேயே அளக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவதற்கு மனிதர்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நேரடியாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை பேசுங்க யாரும் இருக்க மாட்டார்கள், தனியாக இருப்போம். நான் பலதரம் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன கதை. 4 பேர் உட்கார்ந்து அங்கே இல்லாத ஒரு நபரை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதில் திடீர்னு ஒருத்தர் தனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாராம். இந்த 3 பேர் சேர்ந்து அந்த எந்திரிச்சு போன நபரை பற்றி பேசிட்டு இருந்தார்களாம், குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு நபர் எந்திரிச்சு போனாராம். இருக்கிற 2 பேர் அந்த எந்திரிச்சு போன நபரை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதையும் தாண்டி இன்னொரு நபர் எனக்கு வேலை இருக்குன்னு அவரும் எந்திரிச்சு போனாராம். உட்கார்ந்துருந்த தனியாக உட்கார்ந்த மனிதன் அப்படின்னு கையை காமிச்சாராம். இது மனித மனம், மனித மனத்தின் இயற்கை. எதை பற்றியாவது குறை சொல்வது, எதை பற்றியாவது பழிப்பது, எதை பற்றியாவது பழிப்பதுங்கிற வேலையை செய்யும் பொழுது நம்முடைய கவனம் முழுவதுமே முன்னிலை படற்கையின் மீதே இருக்கும், தன்னிலையின் நோக்கி திரும்பாது. தன்னிலையை நோக்கி அது திரும்பாத வரை நம் வாழ்க்கையில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கவனம் தன்னிலை நோக்கி திரும்புமானால் தன்மை மாறியாக வேண்டும் அல்லது பிரபஞ்சத்தன்மையோடு கரைந்தாக வேண்டும். இது அடிப்படையான சத்தியம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.